உன்னை உன்னை மனம் விரும்புதே உறங்காமலே கண்ணும் கண்ணும் சண்டை போடுதே இடித்தாலே சுருந்தானடா நெஞ்சதும் முகந்தானடா மனம் விரும்புதே உன்னை உன்னை விடக்கூடாது, விடவே கூடாது. அது எப்படி குரு அந்த ஆராவுக்கு இவ்வளோ காஸ்ட்லியான ஃபோனை கிஃப்ட் பண்ணலாம்? ஜெனி விடாத, ஜெனி விடாத. இது எல்லாமே உனக்கு சேர வேண்டியது. ஆனால் குரு அந்த ஆராவுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். ஆரா உங்ககிட்ட அவ்வளோ சொல்லி நீ திருந்தலையில, இன்னைக்கு இருக்குடி உனக்கு கச்சேரி. ஹே ஆரா, ஆரா ஒன்னதான், இங்க வா. மேம் கூப்பிட்டீங்களா? ஆமா, நான் தான் கூப்பிட்டேன். மேம் எதுக்கு கூப்பிட்டீங்க? எல்லாம் கொஞ்சம் பேசணும், அதனாலதான். ஆமா என்ன இன்னைக்கு உனக்கு பர்த்டேவா? ஆமா மேம். ஓ அதான் கையில புது போன் மின்னுதா? ஆமா, யார் வாங்கி கொடுத்தது இது? இல்ல மேம், அது அது வந்து. ஹேய் போதும் நிறுத்துறியா? யார் வாங்கி கொடுத்தான்னு எனக்கு நல்லாவே தெரியும். குருதானே வாங்கி கொடுத்தான். இல்லை எனக்கு புரியல. ஓசியில் யார் வாங்கி கொடுத்தாலும் அதை அப்படியே வாங்கிப்பியா? அதுவும் இவ்வளோ காஸ்ட்லியான ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கான். கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் அதை வாங்கியிருக்க. ஏன் உனக்கு வேண்டான்னு சொல்கிற பழக்கமே இல்லையா? ஓசியில் எத்த கொடுத்தாலும் வாங்கிப்பியா? மேம் இப்படிலாம் பேசுறீங்க. என்ன உண்மையை சொன்னா கசக்குதா? இந்த போன் என்ன நீயாவா வாங்கின? ஓசியில தானே வாங்கின. அதுவும் குரு உனக்கு வாங்கி கொடுத்தது தானே. ஓசியில வாங்க உனக்கு வெக்கமாவே இல்லையா? போது ஜெனி நிறுத்து. குரு போது ஜெனி நிறுத்து. நீ ஆரா கிட்ட பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். என்ன குரு? இல்ல அது. போது ஜெனி நிறுத்துறியா? ஆரா கிட்ட பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். என்ன சொன்ன நீ? ஊசியில வாங்கி கொடுத்தா உடனே வாங்கிப்பியானா? ஏய் இங்க பாரு, ஏற்கனவே சொல்லிருக்கேன் ஆரா விஷயத்துல நீ தலையிடாதுன்னு. மறுபடியும் தலையிட்டு இருக்க ஜெனி. இங்க பாரு, ஆராவுக்கு வாங்கி கொடுக்க எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதுக்கு பேரு ஓசி இல்ல, அதுக்கு பேரு உரிமை. ஏன் ஆராவுக்கு நான் என்ன வேணாலும் வாங்கி கொடுப்பேன். இன்னைக்கு அவ பர்த்டே கிஃப்ட்டுக்காக நான் அவளுக்கு போன் வாங்கி கொடுத்துருக்கேன். இதுல உனக்கு என்ன ப்ராப்ளம் ஜெனி? எனக்கு சத்தியமா புரியல. நான் உண்மையிலே சொல்றேன் ஜெனி, நீ இந்த மாதிரி கேவலமா பேசுவேன்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. இன்னைக்கு அவ பர்த்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படி உன்னால அவகிட்ட இந்த மாதிரி பேச முடிஞ்சது? எனக்கு சத்தியமா புரியல ஜெனி. இல்ல குரு, அது நீ நீ நார்மலாவே கிஃப்ட் ஏதாச்சும் வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. ஐபோன், அதுவும் நியூ மாடல், இப்போ லான்ச் பண்ணது எவ்வளவு காஸ்ட்லியா இருக்கும். அதான் குரு. வாய் மூடு ஜெனி. ஏன் ஆராவுக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் சரியா? அது எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் நான் அவளுக்காக வாங்கி கொடுப்பேன். அவளுக்கு வாங்கி கொடுக்க எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா இத கேட்க உனக்கு எந்த உரிமையுமே இல்ல ஜெனி. அத முதல்ல நல்லா நீ மைண்ட்ல ஏத்திக்கோ. இல்ல குரு. போதும் ஜெனி, நீ இந்த மாதிரி மோசமா பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்த்ததே இல்ல ஜெனி. எனக்கு புரியல, உனக்கு கொஞ்சமாச்சும் பேசிக் சென்ஸ் இருக்கா? நீ ஒரு ப்ரொஃபசர் தானே. அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட போய் இந்த மாதிரி எல்லாம் எப்படி ஜெனி உன்னால பேச முடியுது? எப்படி பேச முடியுது ஜெனி? சத்தியமா சொல்றேன் ஜெனி, நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. அதுவும் நானும் ஆராவும் எப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் விடுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை ஜெனி. சத்தியமா நினைக்கவே இல்லை. இங்க பாரு ஜெனி, மறுபடியும் சொல்றேன், ஏன் ஆராவுக்கு என்ன வேணாலும் நான் வாங்கி கொடுப்பேன். அதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இதை கேட்கறதுக்கு யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது சரியா? அது எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் அவளுக்கு நான் வாங்கி கொடுப்பேன். அதுக்கு பேரு ஓசி கிடையாது, அதுக்கு பேரு உரிமை. இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ ஜெனி. உனக்கு நல்லாவே தெரியும் நானும் ஆராவும் எப்படின்னு. அப்படி தெரிஞ்சும் நீ இப்படி பேசுவேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை ஜெனி. சத்தியமா எதிர்பார்க்கல குரு. அது அது சாரி குரு. சாரி என்கிட்ட கேட்கணும்னு நீ எந்த அவசியமும் இல்ல ஜெனி. ஏன்னா நீ ஆராவை தான் கஷ்டப்படுத்திருக்க. அதுவும் பர்த்டே, அதுவுமா அவ மனசு நோங்குற மாதிரி பேசியிருக்க. அதனால சாரி கேட்கறதா இருந்தா அவகிட்ட கேளு சரியா? வாட்? ஆரா கிட்ட நான் சாரி கேட்கணுமா? ஆமா, நீ தான் கேட்கணும். ஏன்னா நீ தானே என் ஆரா மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுன. அப்போ நீ தானே சாரி கேட்கணும். அதனால சாரி கேளு ஜெனி. இவகிட்டலாம் சாரி கேட்கணுமா? நான் வேற வழி இல்லையே. அது ஆரா சாரி, நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன். இட்ஸ் ஓகே மேம். ஆரா இங்க பாரு, இன்னைக்கு உன் பர்த்டே, நீ சந்தோஷமா இருக்கணும். சும்மா இதை நினைச்சா ஃபீல் பண்ணக்கூடாது சரியா?
இங்க பாரு ஜெனி, இன்னொரு வாட்டி யாரா கிட்ட இந்த மாதிரி அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாச்சும் பேசுறத நான் கேட்டேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். ஜெனி, உனக்கு என்னை பத்தி நல்லா தெரியும் ஜெனி, அதனால பார்த்து நடந்துக்கோ. எனக்கு கிளாஸ் இருக்கு, நான் கிளம்புறேன். போதுமாரா? போதுமா? இப்ப சந்தோஷமா உனக்கு? என்ன சொல்றீங்க? ஓ, என்ன சொல்றேன்னு உனக்கு புரியல? பார்த்தல குரு என்ன எப்படி திட்டிட்டு போறான்னு. யாரால? செல்லம் பொண்ணால. என்ன அப்படி பாக்குறா? குரு என்ன இப்ப எப்படி திட்டினா பார்த்தல. இதுக்கு முன்னாடி அவன் என்ன இப்படிலாம் திட்டினதே இல்லை. ஆனா இன்னைக்கு திட்டிருக்கான். யாரால? பொண்ணால. ஏன்ரா? ஏன் எப்ப பார்த்தாலும் ஏன் எனக்கும் குருவுக்கு இடையில நீ வந்துகிட்டே இருக்க? எதுக்காக எப்படி எங்க 2 பேருக்குள்ளார இடைஞ்சலா இருக்க? எப்பவுமே பொண்ணாலதான் ஆறா. எனக்கும் குருவுக்கு இடையில அவ்வளவு பிரச்சனை வருது. என்ன? ஆமாரா, ஆமா. குரு என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டதுக்கு காரணம் நீ தானே ஆரா. உன்னாலதான் குரு என்ன திட்டிட்டு போறான். எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியுமா? உனக்கு நல்லாவே தெரியல ஆரா. நானும் குருவும் டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு உனக்கு தெரியல. தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஏன் ஆரா எங்க 2 பேருக்குள்ளார நீ இடைஞ்சலா வர? எனக்கு சத்தியமா புரியல. நான் அப்படி என்ன உங்ககிட்ட தப்பா கேட்டுட்டேன்? லவ் பண்ற எந்த பொண்ணா இருந்தாலும் வேற ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுத்தா அதை கேட்க தானே ஆரா செய்வாங்க. அப்போ நான் கேட்டதுல தப்பு இல்லைல. போதும் ஆரா, நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. குரு வாயை திறந்து என்கிட்ட என்ன லவ் பண்றேன்னு மட்டும்தான் சொல்லல. மற்றபடி அவன் என்கிட்ட எவ்வளவு நல்லா பேசுவான்னு தெரியுமா? அவனுக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும்னு தெரியுமா உனக்கு? இன்னைக்கு அவன் திட்டினது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியுமாரா? ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலாரா, என்ன சொல்றதுனே தெரியல. என்ன ஜெனிமா இப்படி ஃபீல் பண்ணி பேசுறாங்க? அப்போ உண்மையாவே குருவுக்கும் ஜெனிமாவுக்கு இடைஞ்சலா நான் தான் இருக்கனா? அப்போ என் குருவுக்கு ஜெனி மேம் பிடிச்சிருக்கிறதுனால தானே ஜெனி மேம் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க. ஐயோ ஆரா, என்ன ஆரா இது? நீ எடுத்த டிசிஷன் கரெக்டு தான். குருவை விட்டு நீ விலகணும், அதுதான் கரெக்டான டிசிஷன். இடையில தான் நான் குரு ஃபீல் பண்ணோன்னே என்னென்னமோ யோசிச்சுட்டேன். இல்லை, என் குரு ஹாப்பியாக இருக்கணும்னா இவங்க 2 பேருக்கும் இடையில நான் இடைஞ்சலாம் இருக்கக்கூடாது. ஆமாம், அதுதான் சரி. இட்ஸ் ஓகே ஆரா, நீ கிளாஸுக்கு போ. ஆனால் இதுக்கப்புறம் இதை பற்றி நான் எதுவுமே பேச மாட்டேன். ஆனால் என் குரு என்னை இப்படி திட்டாரா, அது மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான். இட்ஸ் ஓகே ஆரா, நீ போ. மேம் ப்ளீஸ் மேம், அழாதீங்க. போதாரா ப்ளீஸ், எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நீ போவாரா ப்ளீஸ். இந்த குருதான் எமோஷனல் இடியட்னு பார்த்தா இந்த ஆரா அவனுக்கு மேலே இருக்கா. அழுது 2 சொட்டு கண்ணீர் விட்டோன்னு அவ பாட்டுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. யோசிடி யோசி, நீ யோசிக்கிறதுலே எனக்கு புரிஞ்சிருச்சு. இனிமே நீ குருவை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிருவேன்னு. நீ விலகுனாதாண்டி குருவனா நெருங்க முடியும். இன்னைக்கு குரு என்ன எப்படி திட்டான்? திட்டினதும் இல்லாமல் அந்த ஆரா கிட்டையே என்ன சாரி கேட்க வச்சுட்டான். என்ன பண்ணுறது? குரு எனக்கு வேணுமே, அவனுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். இதை பண்ண மாட்டேனா? குரு உன்னை எவ்வளோ சீக்கிரம் அடையணுமோ அவ்வளோ சீக்கிரம் உன்னை அடைஞ்சு காட்டுறேன் குரு. ஐயோ சாங்கிரி, எம்புட்டு அழகா இருக்க நீனு. உன்னை நாள் பூரா உட்காந்து பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. அம்புட்டு அழகா இருக்க நீனு. இம்புட்டு வயசாகியும் எனக்கு ஏன் கல்யாணம் ஆகாம இருந்துச்சுன்னு இப்பதான் புரியுது. ஏன்னா உன்ன மாதிரி ஒரு அழகிய கல்யாணம் பண்ணிக்கணும் தான் எனக்கு இம்புட்டு வயசாகியும் கல்யாணம் ஆகாமே இருந்துச்சு போல இருக்குது. ஐயோ, அப்பா வேற என்னைக்கு உனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறான்னு வேற தெரியல. சீக்கிரமா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். பாத்தீங்களாங்க, இவனை 24 மணி நேரமும் அந்த பொண்ணு போட்டோவே தாங்க பாத்துக்கிட்டு இருக்கான். சரி, அவன் மூக்கு முனின்னு எதுவுமே நல்லா இல்ல. இவனுக்கு எப்படிதான் அந்த பொண்ணை பிடிச்சதுனே தெரியல. எப்ப பார்த்தாலும் அவளை பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஏ வள்ளி, என்ன பேசுற நீ? அவன் கட்டிக்க போற பொண்ணு அவன் பாத்துக்கிட்டு இருக்கான். இதுல உனக்கு என்ன வந்திருக்கு? என்ன எனக்கு என்ன வந்திருக்கா? கேப்பீங்க, இதுவும் கேப்பீங்க, இதுக்கு மேலேயும் கேப்பீங்க. 38 வயசானாலும் பரவாயில்ல, என் பொண்ணுக்கே நல்ல அழகான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிட்டு கிடந்தேன். ஆனா என்னடானா இப்படி சுமாரான பொண்ணுக்கு இவன் இப்படி 24 மணி நேரமும் போட்டோவே உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கான். விட்டா போட்டோ கூட குடும்பம் நடத்திடுவான் போல இருக்கு. வள்ளி, எனக்கும் தான் பிடிக்கல. ஆனா என்ன பண்றது, அவன் அந்த பொண்ணு மேல ரொம்ப பைத்தியமா இருக்கானே. என்கிட்ட வேற அடிக்கடி அப்பா எப்பப்பா கல்யாணம் வேற கேட்டுட்டே இருக்கான். சீக்கிரம் சுந்தரத்துக்கிட்ட பேசி சட்டுப்புட்டுன்னு சீக்கிரம் கல்யாணத்தை வேற முடிக்கணும். ஏன்னா கோவில தான் வைக்கிறதா இருக்கும். அதை எப்ப முடிச்சா என்ன, அதனால சீக்கிரமா முடிக்கலான்னு இருக்கேன். ஏங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, எனக்கு இந்த கல்யாணத்துல துளி கூட விருப்பமே இல்ல. அந்த பொண்ணு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. ஏதோ உலக அழகி மாதிரி இவ என்னடானா 24 மணி நேரமும் அந்த பொண்ணு போட்டோவை வச்சுக்கிட்டு அப்படி என்னத்தை தான் ரசிக்கிறானே தெரியல. சரி, அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணுக்காக டெய்லி ட்ரெஸ், கண்ணாடி, அது இதுன்னு என்னென்னமோ வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு வேற வந்துட்டு இருக்கான். இதெல்லாம் எதுவுமே எனக்கு சரியா படலைங்க. என்னமோ பண்ணுங்க, என்ன பண்ணி தொலைக்கிறது? அந்த பொண்ணு தான் வேணும்னு இவன் தான் ஒத்த காலில் நிக்கிறானே.
ஆமா வள்ளி, நம்ம என்ன பண்ண முடியும்? கட்டினா அந்த பொண்ணை தான் கட்டுவேன்னு சொல்லிட்டான். இல்லைன்னா இதுக்கு மேல நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். வேற என்ன பண்றது? 38 வயசாயிடுச்சு. இதுக்கு மேல பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம். சரி விடு, அவனுக்கு தான் பிடிச்சிருக்குல்ல, அதனால நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். சரியா? என்னமோ பண்ணுங்க, செம்புட்டு சீக்கிரம் கல்யாணத்தை முடிக்க முடியுமோ அம்புட்டு சீக்கிரம் பண்ணுங்க. இவன் இருக்கிற அவசரத்தை பார்த்தா அந்த பொண்ணை இன்னைக்கே கூப்பிட்டு வந்து தாலி கட்டி பொண்டாட்டி ஆக்கிடுவான் போல இருக்குது. அதனால சீக்கிரம் சட்டப்புட்டுன்னு பேசி சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரி வள்ளி, நான் பேசிடுறேன். மோகனே, என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி சீக்கிரமா ஓடுறியா நீ? இதோ வந்துகிட்டே இருக்கேன் உன்னை தேடிதான் ஹாஸ்பிட்டலுக்கு. அட கடவுளே, மா 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 கொஞ்சம் சீக்கிரம் வாயே. ஏய், என்னடி உனக்கு பிரச்சனை? இப்ப எதுக்கு இந்த கத்தி கத்தி என்ன கூப்பிட்ட? கொஞ்சம் அங்க திரும்பி பாரு. துரி, சின்ன கருமண்டி இது உங்க பாட்டி தானே? ஆமாமா, கிழவியதான். என்னங்கடி ரெண்டு பேரும் என்ன பார்த்து அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறீங்க? இருக்காதா பின்ன? நேத்தி வரைக்கும் வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு கடந்தாலே இன்னைக்கு என்ன இப்படி கலர் ட்ரெஸ் போட்டிருக்காலே என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நேத்தி வரைக்கும் வேணா நான் சாதாரண ராக்கமாவா இருந்திருக்கலாம்டி. ஆனா இன்னையில இருந்து ராக் ஸ்டார் ராக்கமாடி நானு. சேட்டே, சின்னதே இது கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? வயசாயிடுச்சு, வயசுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணுவோன்னு உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? தூரி போட வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் நீங்க தூக்கி போட்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுல கண்ணுக்கு கண்ணாடி வேற, அது மட்டும் இல்லாம ஏதோ சின்ன பிள்ளை மாதிரி ரெட்டை ஜடை வேற. என்னத்தை இது கொடுமை? என்ன கொடுமை இது? அதானே கிளவி, சின்ன கட்சி கிளவி மாதிரி நடந்திருக்கியானே. எப்ப பார்த்தாலும் மேக்கப் போட்டுட்டே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். இவ்வளவு நாளே உன் ஆட்டம் ஓவரா இருந்துச்சு, இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஓவரா இருக்குது. என்ன கிளவி, என்னோட மேக்கப் கிட்ட எடுத்து மேக்கப் போட்டுக்கிட்டியா நீ? தூரி போது நிறுத்து. இத்தனை நாள் வேணா உன்னோட மேக்கப் கிட்ட நான் ஆட்டையை போட்டு மேக்கப் போட்டுருக்கலாம். ஆனா இனிமே போடணும்னு அவசியம் இல்லையாக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்த பார்சல்ல மேக்கப் கிட்ட இருந்துச்சாக்கும். புறவு என்னடி, டெய்லி நம்ம வீட்டுக்கு ஒரு பார்சல் வருது, அதை யாருமே பிரிச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதனாலதான் நான் பிரிச்சு பார்த்தேன். அதுல உள்ளது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிட்டேன். இப்ப அதுல என்ன தப்பு இருக்கு? இப்ப அதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன். ஐயோ எத்த, அந்த பார்சல்ல தான் பேருக்குன்னு எதுவுமே எழுதலையே. புறவு எப்படி நாங்க எடுக்க முடியும்? அதனாலதான் வேற யாருக்கும் வந்த பார்சல் போலதான் யாருமே அந்த பார்சல் எடுக்காம இருந்தோம். பாப்பா, நீங்க அந்த பார்சலை டெய்லி எடுத்துட்டு அதுல என்ன இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருந்தீங்க, அப்படிதானே? அதானே கிளவி, டெய்லி வர அந்த பார்சல்ல ஃப்ரம் டூன்னு எதுவுமே இருக்காது. யாருக்கு வந்த பார்சல்னு தெரியாம தான் நாங்க யாருமே அதை ஓபன் பண்ணாம இருந்தோம். ஆனா நீ என்னடானா அந்த பார்சலை டெய்லி எடுத்து அதுல என்ன இருக்குன்னு பார்த்து எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு வந்து இப்ப மினுக்கிட்டு நிக்கிற. இதுல கண்ணாடி அப்புறம் ரெட்ட ஜடை வேற, எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது உன்னை பார்க்க. பின்ன பத்திக்கிட்டு தான் வரும். உன்னோட நம்பிட்டு அழகா இருக்கல, அதனால பத்திக்கிட்டு தான் வரும். ஏடி, அந்த பார்சல்ல பேரெல்லாம் இருக்கு. ஜாங்கிரின்னு போட்டுதான் டெய்லி பார்சல் வருதாக்கும். நான் படிச்சுட்டு தான் பார்த்தேன். நீங்க யாருமே எடுக்கிற மாதிரி தெரியல, அந்த ஜாங்கிரி யாருன்னு தெரியல. அதனாலதான் எதுக்கு வேஸ்டா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து நான் மாட்டிக்கிட்டேன். இப்ப அதுல என்னடி தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்குறாக்கும்? நீ கொஞ்சம் இருமா. என் கிளவி வர ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. ஆமா கிளவி, அந்த பார்சல்ல ஜாங்கிரின்னு போட்டு இருந்துச்சுதான். ஆனா அந்த ஜாங்கிரி யாருன்னு தெரியலன்னா நாங்க யாருமே அந்த பார்சலை ஓபன் பண்ணல. ஒருவேளை பக்கத்து வீட்டுக்கு இல்லைன்னா வேற யார் வீட்டுக்காச்சும் வந்திருக்கோம் தான் அந்த பார்சலை நாங்க அப்படியே வச்சிருந்தோம். ஆனா நீ என்னடா டெய்லி அந்த பார்சலை திறந்து அதுல என்னென்ன எனக்கோ அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இருக்க, அப்படிதானே? என்னதான் படிச்சு கிழிச்சோ காலேஜ் போய் ஏண்டி மத்த வீட்டுக்கு வந்த பார்சல் ஒரு நாள் மாத்தி வரலாம், டெய்லியுமா வரும். ஜாங்கிரி போட்டு வருது, யாருக்கு வருது என்ன வருதுன்னு ஒன்னும் புரியல. திறந்து பார்த்தா மேக்கப் கிட்டு, ட்ரெஸ், கண்ணாடி, அது இதுன்னு என்னென்னமோ இருந்துச்சு. எல்லாம் வேஸ்டா போகுதுன்னு நான் எடுத்து போட்டுக்கிட்டேன். இப்ப அதுல என்ன தப்பு இருக்குதாக்கும்? உங்க எல்லாருக்கும் பொறாமடி. இந்த ராக்கு உங்க எல்லாரையும் விட அழகா இருக்கான்னு உங்களுக்கு பொறாமையாக்கும். கருமம், இதெல்லாம் பார்த்து தொலைறோன்னு என் தலையில எழுதி இருக்கு. இதுக்கு மேல இங்க நின்ன அவ்வளவுதான், கடுப்பாயிடுவேன் நானு. ஏ தூரி, வாடி உள்ள போலாம். நீங்க போறதுனா போங்கடி, போறாம பிடிச்சவளுங்களா? நான் என் மூஞ்சுக்கு சன்ஸ்கிரீன் வேற போட்டுக்கிட்டு பக்கத்து வீட்டு பஞ்சு கிளவி கதை பேச கூப்பிடுச்சு. அதனால சன்ஸ்கிரீன் போட்டுட்டு நான் போறேன். பாத்தியா தூரி, உங்க பாட்டிக்கு செவ்வளவு கொழுப்புன்னு வர ஆத்திரத்துக்கு அப்படியே அம்மிக்கலை தூக்கி கொண்டு போலாம் போல இருக்குது. இந்த வயசுக்கு இதெல்லாம் தேவையாக்கும். அந்த பார்சல் வெறும் ஜாங்கிரின்னு எழுதி இருக்கிறதுனாலதான் அந்த பார்சல் யாருக்கு வந்திருக்கு என்ன வந்திருக்குன்னு தெரியாம நம்ம யாரும் கைய வைக்காம இருந்தோம். ஆனா உங்க பாட்டி என்னடானா டெய்லி அந்த பார்சலை பிரிச்சு பார்த்துட்டு இருந்திருக்க போல இருக்கு. அப்ப அந்த பார்சல்ல இந்த பொட்டு, தோடு, அப்புறம் ட்ரெஸ், செயின், மோதிரம், வளையல், அப்புறம் கண்ணாடி, அப்புறம் கிரீமு, மேக்கப் கிட்டு அப்படி இப்படி எல்லாம் இருந்திருக்கும் போல இருக்கு. அதை எல்லாத்தையும் தான் இப்ப போட்டுக்கிட்டு மினிக்கிட்டு வந்து நிக்கிறாங்க. வெளியில தலை காட்ட முடியல. உங்க கிளவி இருக்கிற வரைக்கும் எனக்கு சத்தியமா நிம்மதியே இல்லையாக்கும். மா விடுமா, என்ன கிளவி சும்மாவே மேக்கப் போட்டுக்கிட்டு தான் தெரியும். இதில் டெய்லி வந்து பார்சல்ல மேக்கப் கிட்டு, சன்ஸ்கிரீன், மாய்ஸ்சரைசர், அது இதுல என்னென்னமோ வந்திருக்கும் போல இருக்குது. இனிமே கிளவியோட ஆட்டம் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும். நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாதமா, விடு. என்னம்மா போடி, ஊர் உலகத்துல தான் வயசானவங்க இருக்காங்க, எல்லாரும் வயசுக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்க. ஆனா உன் பாட்டி மட்டும் தான் வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறதே இல்ல. சரி வா உள்ள போலாம். இதை பத்தி பேசணும்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான், ஏன் மட்டும் தான் வெறிக்கும். உள்ள போலாம் வா. என்ன மா, அது நான் கொஞ்சம் வெளியில போகணுமா, உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல. சரி வெளியில போகணுமா? ஏய், இன்னைக்கு உனக்கு காலேஜ் லீவு தானே சொன்னேன், அப்புறம் என்ன, அப்புறம் எதுக்கு வெளியில போகணும்? மா, ஃப்ரெண்டு ஒருத்திக்கு பர்த்டேன்னு அவ வீட்டுக்கு போறேன்னு சொன்னல, அங்கதான் போறேன். ஆமால, சரிடி, பார்த்து சீக்கிரம் போயிட்டு வா, சரியா? சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன்.
என்ன இது இந்த டாக்டர் காணும் மவனே என்கிட்ட இந்த எஸ்கேப் ஆகிட்டே இருக்கியா விட மாட்டேன் இன்னைக்கு நைட்டு ஆறா பர்த்டேன்னு தான் உங்ககிட்ட சரியாக பேசக்கூட முடியல அதனால காலையில் பேசலான்னு பார்த்தா எஸ்கேப் ஆகி வரியா நீ வந்துட்டேன் இரு இன்னைக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல உங்ககிட்ட பேசுறதுக்கு அப்புறம் தான் நான் கிளம்புவேன் என்ன இது செலின் மாமா வருவாருன்னு பார்த்தா நர்ஸ் வராங்க மாமா இல்லையா சார் இல்லைம்மா காவியான்னு ஒரு பேஷண்ட் இருந்தாங்கல்ல அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க அதனால சார் அவர் வீட்டுக்கு போயிருக்காரு. அட ஆமாம் காவியாவை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வரணும்னு செலின் மாமா சொல்லிட்டு இருந்தாரு. ஓ இன்னைக்கு தான் கூப்பிட்டுட்டு போயிருக்காரோ அப்போ மாமா வீட்டில் தான் இருந்திருக்காரா? நம்ம தான் லூசுத்தனமாக அவரை தேடிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கோம் போல இருக்கு. சரி ஓகே அப்போ நைட்டு வீட்டுக்கே போய் பார்த்துடலாம். ஓகே சிஸ்டர் தேங்க்யூ. சரி ஓகே அப்போ நான் கிளம்புறேன். டாடி இது யாரு வீடு? நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம்? காவியா பேபி, நீங்க தானே அடிக்கடி சொல்லிட்டே இருப்பீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்க பிடிக்கலன்னு. அதனாலதான் டாடி உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். இது நம்ம வீடு தான், அதனால நீங்க பயப்படாம இருங்க சரியா? சரி டாடி. ஆனா இங்க ஊசி போடுவாங்களா? இங்க நர்ஸ் எல்லாம் வந்து போட மாட்டாங்க, கவலையப்படாதீங்க. டாடி தான் உங்களுக்கு ஊசி போட்டு விடுவேன், ஓகேவா? சரி டாடி. அப்புறம் இங்க யாரும் என்ன பார்க்க வர மாட்டாங்கல்ல? ஏன்னா எனக்கு யாரை பார்த்தாலும் பயமா இருக்கு டாடி. யாரையுமே பிடிக்கல. யாரும் என்ன பார்க்க வர மாட்டாங்களா டாடி? காவியா பேபி, இப்ப எதுக்கு பயப்படுறீங்க? இங்க பாருங்க, இங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி யாரும் வர மாட்டாங்க சரியா? சரி ஓகே, ரொம்ப டயர்டா இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் போய் உங்க ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம் வாங்க. ஓகே டாடி. கமிஷனர் சார் சொன்ன மாதிரி காவியாவை ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு வழியா வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்தாச்சு. ஆனா காவியா யார்கிட்டயுமே இருக்க மாட்டாளே. அவ என்கிட்ட மட்டும் தான் நார்மலா இருப்பா, எல்லார்கிட்டயும் ரொம்ப அப்நார்மலா நடந்துப்பா. அப்படி இருக்கும்போது நானும் ஆரா குட்டி மட்டும் தான் வீட்டில் இருக்கோம். ஆராவோட காவியா ஒட்டுவாளா இல்லையா என்னன்னு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ செலியா, ஃபர்ஸ்ட் கமிஷனர் சார் கிட்ட கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுடா. எதா இருந்தாலும் அப்புறம் யோசிக்கலாம். முதல்ல காவியா வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்துட்டோன்னு அவருக்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணு. ஹலோ எஸ் சொல்லுங்க செல்லியன், என்னாச்சு? ஏதாச்சும் ப்ராப்ளமா? நோ நத்திங் சார். அது காவியாவை ஹாஸ்பிட்டல்லேருந்து நான் என் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்துட்டேன் சார். அதை உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னு தான் கால் பண்ணினேன். செல்லியன் ரியலி தேங்க்யூ செல்லியன், தேங்க்யூ ஸோ மச். நான் பயந்துகிட்டே இருந்தேன் என்னைக்கு நீங்க காவியாவை ஹாஸ்பிட்டல்லேருந்து உங்க வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போறீங்கன்னு. ஃபைனலி கூப்பிட்டு வந்துட்டீங்க. தேங்க்ஸ் செல்லியன், தேங்க்யூ ஸோ மச். செல்லியன் உங்களுக்கு பாடி கார்ட்ஸ் ஏதாச்சும் வேணுமா? நான் வேணா அரேஞ்ச் பண்ணட்டுமா? நோ அதெல்லாம் வேண்டாம் சார். பாடி கார்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் என்னமோ ஏதோன்னு பயப்படுவாங்க. அதெல்லாம் வேண்டாம் சார். தேவைப்படும் போது நானே கேட்குறேன். இல்ல செல்லியன், அது ஹாஸ்பிட்டல்ல காவியா இருக்கும்போதே அவளை கொல்றதுக்கு நிறைய ட்ரை பண்ணினாங்க. இப்போ நீங்க தனியா வீட்டுல வச்சிருக்கீங்களா? அதான் பாடி கார்ட்ஸ் யாராச்சும் டிபார்ட்மெண்ட் மூலியமா உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணலாமே தான் கேட்டேன். இல்லை சார், இப்போதைக்கு வேண்டாம். ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தா அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே செல்லியன், தேங்க்யூ. அண்ட் நான் சொன்ன மாதிரி கேஸ் முடிகிற வரைக்கும் காவியா உங்க வீட்டில் இருந்தா போதும். அதுக்கப்புறம் அவளை நானே டேக் கேர் பண்ணிக்கிறேன். ஓகே சார். என்னடி இது? அரவிந்த் சீனியர் கூப்பிட்டாரு நீ சொல்லி ஆறா போய் இவ்வளவு நேரம் ஆகுது. இவ்வளவு நேரம் ஆகியும் அவளை இன்னும் காணல. ஆமா கீர்த்தி, நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த சாக்லேட்டை பார்க்க வேற சாப்பிடணும்னு வேற தோணுது தெரியுமா? ஆமா நிலோஃபர், எனக்கும் இந்த சாக்லேட்டை சாப்பிடணும்னு அவ்வளவு ஆசையா இருக்கு. ஆனா அவ வரத்துக்குள்ளார பிரிச்சா நல்லா இருக்காதேன்னா கையிலேயே வச்சுட்டே இருக்கேன். பேசாம நம்ம பிரிச்சு சாப்பிடலாமா? ஆமாடி, நம்ம ஆறா தானே எதுவும் சொல்ல மாட்டா, அதனால பிரிச்சு சாப்பிடலாம். ஓகேடி. அப்பா என்ன டேஸ்டா இருக்குடி இந்த சாக்லேட். இப்ப தாண்டி இந்த சாக்லேட் ஏன் ஆராவுக்கு இவ்வளவு பிடிக்குதுன்னு தெரியுது. என்ன சாக்லேட் துபாயில இருந்து வந்திருக்குடி. குரு சார் ஆராவுக்காக ஸ்பெஷலா துபாயில இருந்து வர வச்சிருக்காரு. அப்புறம் டேஸ்டா தானே இருக்கும். என்ன இது? ஆராவுக்காக நம்ம ஸ்பெஷலா வாங்கி கொடுத்த சாக்லேட்டை இவங்க 2 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆராவுக்கு இந்த சாக்லேட் எவ்வளவு பிடிக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் வருஷம் துபாயிலேருந்து இவளுக்காக நான் ஸ்பெஷலா வர வைப்பேன். இந்த வருஷமும் அப்படி வர வச்சுதான் கொடுத்தேன். அவ இந்த சாக்லேட்டை பார்த்த உடனே கண்டிப்பா பிரிச்சு ஃபுல்லா சாப்பிட்டுருவா. யாருக்கும் ஒரு பீஸ் கூட கொடுக்க மாட்டா. ஆனா இது எப்படி இவங்க 2 பேர் கையில? கீர்த்தி, குரு சார் சொல்லுங்க சார். என்ன சார்? இல்ல ஆரா எங்க? என்ன 2 பேரும் இப்படி யோசிக்கிறாங்க? ஒருவேளை ஜெனி ஆரா கிட்ட பேசினதை நினைச்சு ஆரா ஃபீல் பண்ணிட்டு கிளாஸ் ரூம்ல இருக்காளோ? என்னன்னு தெரியலையே. கீர்த்தி, நிலோஃபர், உங்ககிட்ட தான் கேக்குறேன், ஆரா எங்கன்னு. சார் அது அரவிந்த் சீனியர் கூப்பிட்டாருன்னு போயிருக்கா சார். என்ன அந்த அரவிந்த் கூப்பிட்டுருக்கான போயிருக்காளா? அவளுக்கு இந்த சாக்லேட் எவ்வளவு பிடிக்கும். நான் அவளுக்காக எவ்வளவு ஆசையா வாங்கி கொடுத்தேன். ஆனா அவ இவங்க 2 பேருக்கிட்டையும் கொடுத்து இவங்க 2 பேரும் இதை சாப்பிட்டுட்டு இருக்கானா? அப்போ என்னை விட அவளுக்கு அந்த அரவிந்த் முக்கியமா போயிட்டான் இல்ல? ஓ ஆமா, கையில உள்ள சாக்லேட் ஆராவுக்காக நான் கொடுத்தது தானே. கீர்த்தி, நீங்க கூட பக்கத்துல இருந்தீங்களே. ஆமா சார். ஆனா அரவிந்த் சீனியர் கூப்பிட்டாருன்னு ஆரா தான் இந்த சாக்லேட்டை எங்க கிட்ட கொடுத்துட்டு போனா. அதான் சார் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம்.
அப்போ நான் கொடுத்த சாக்லேட்டை அரணி மதிக்கவே இல்லைல்ல. இந்த சாக்லேட்டு என்னையெல்லாம் விட உனக்கு அந்த அரவிந்த் முக்கியமா போயிட்டான்ல. ச்சே! கீர்த்தி, அந்த சாக்லேட் இங்க கொடுங்க. ஆ, என்ன சார்? அந்த சாக்லேட்டை இங்க கொடுங்கன்னு சொன்னேன். ஆ ஓகே சார், இந்தாங்க. ஏய், என்னடி இவரு வாங்கி குப்பை தொட்டில போட்டுட்டாரு? அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல. கீர்த்தி, ஆரா வந்தோன்னே என்ன ஸ்டாஃப் ரூம்ல வந்து பார்க்க சொல்லுங்க, சரியா? ம் ஓகே சார்.